கொனிச்சுவா கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. கைஸ், இன்னைக்கு நான் சொல்ல போறது உங்களுக்கு இன்டர்நெட்லயே எங்கேயும் கிடைக்காது. இது நான் கிரியேட் பண்ற நிமோனிக்ஸ், ஆல்கேக்கு ஃபங்கைக்கு. ஏன்னா இந்த நிமோனிக்ஸ்க்கு தனியா ஒரு வீடியோ எடுக்கிறோம்னா, எவ்ரி இயர் நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆல்கே ஃபங்கை இந்த ரெண்டுமே சேர்த்து கண்டிப்பா உங்களுக்கு 4 to 5 கொஸ்டின்ஸ் வரும். அதனால இந்த எக்ஸாம்பிள்ஸ் பேசிஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ்னா நியர்லி உங்களுக்கு 20 மார்க்ஸ் இந்த ஆல்கே ஃபங்கையிலேயே இருக்கு. அதனால இந்த நெமோனிக்ஸ் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இப்ப சொல்லி தர போறது இதோட ஓன் நிமோனிக்ஸ், என்னோட ஓன் நிமோனிக்ஸ். இந்த 5 to 10 மினிட்ஸ்லயே உங்களுக்கு ஆல்கே அதுக்கப்புறம் ஃபங்கையோட நிமோனிக்ஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். ஸோ நீங்க ரொம்ப நிறைய தூங்கும் போது யாராவது ஏந்திரிச்சு இந்த நிமோனிக்ஸ் சொல்லுங்க, இந்த எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா உடனே சொல்லுவாங்க. இது என்னோட கேரண்டி. ஸோ கண்டிப்பா பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நான் திருப்பியும் சொல்றேன், half knowledge is really dangerous. ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். இவ்வளவுதானா இருக்கும். ஓகே, ஸோ கைஸ், திஸ் இஸ் மை ஓன் நிமோனிக்ஸ் which is created by your சங்கீதா மேம். நான் படிக்கும் போது இப்படிதான் நிமோனிக்ஸ் வச்சு படிச்சேன். ஸோ நிறைய பேர் நிமோனிக்ஸ்னா ஒரு தனியா ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இது அப்படி கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லயே இன்டிகிரேட் பண்ண நிமோனிக்ஸ் ரொம்ப ஷார்ட் நிமோனிக்ஸ். ஓகே, ஸோ கைஸ் ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ கைஸ் இப்ப நம்ம முதல்ல பாக்குறது ஆல்கே, அதுக்கப்புறம் ஃபங்கை பார்க்கலாம். ஸோ ஆல்கே பத்தி நம்மளுக்கு நிறையவே தெரியும். ஆல்கே மோர் தேன் 50% ஆஃப் கார்பன் பிக்சேஷன் நடக்கும். நிறைய ஆக்சிஜன் நம்மளுக்கு இருக்குன்னா அது ஆல்கேனால தான். ஸோ ஆல்கேவை ஃபுட்டா கன்சியூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனா இதெல்லாம் நம்ம பெரிய வீடியோல பார்க்கலாம். இப்போ we are going to talk about only examples. So guys, chlorophycia இது green algae ன்னு சொல்றாங்கல்ல நம்மளுக்கு. So this is green algae. The common name is green algae. ஆல்கேக்கு ஃபங்கைக்கு எல்லாத்துக்குமே அதோட சயின்டிபிக் நேம் அதுக்கப்புறம் அது காமன் நேமும் இருக்கும். See guys, இதெல்லாம் கிளாஸ். ஸோ கிளாஸ், இந்த கேட்டகரி கிளாஸ், இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேட்டகரி கிளாஸ் கிரீன் ஆல்கேன்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. யூவி ரேஸ் காசஸ் கேன்சர்ஸ். யூவி ரேஸ் காசஸ் கேன்சர்ஸ் நம்மளுக்கு தெரியும். யூவி ரேஸ் கேன்சர்ஸ் வரும். இது நான் அயனைசிங் ரேடியேஷன். இப்ப ஜெனடிக்ஸ்க்கு போகலாம் நம்ம. ஸோ கைஸ், யூவி ரேஸ் காசஸ் கேன்சர் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. யூ ஃபார் யூலோத்ரிக்ஸ். யூலோத்ரிக்ஸ் ஃபிலமெண்டஸ் ஆல்கே நம்மளுக்கு. ஓல்வாக்ஸ், பி ஃபார் ஓல்வாக்ஸ், கொலோனியல் ஆல்கே. அதுக்கப்புறம் ரேஸ், இது மட்டும் கொஞ்சம் நீங்க ஞாபகம் வைக்கிறது தான், நடுவுல சின்னதா எழுதி வச்சுட்டேன். யூ ஃபார் யூலோத்ரிக்ஸ், வி ஃபார் ஓல்வாக்ஸ் which is colonial, சி ஃபார் கிளமிடோமோனாஸ், யூனிசெல்லுலர் ஆல்கே, and another C for causes C. Okay, another C for chlorella chara. So chlamydomonas and chlorella, these are the unicellular algae which are moved to kingdom protista in biological classification. பாருங்க, ஒரே ஸ்லைட்ல எவ்வளவு பாயிண்ட் நம்மளுக்கு கவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்பைரோகைரா, ஸ்பைரல். சோ இது ஸ்பைரலா இருக்கும், அதனாலதான் இது ஸ்பைரோகைரான்னு வச்சுட்டாங்க. இதுல ஸ்பைரல்ல குளோரோபிளாஸ்ட் இருக்கும், ஸ்பைரல் ஷேப். இது ஃபிலமெண்டஸ் தான். சோ நம்மளுக்கு இங்க 2 ஃபிலமெண்டஸ் இருக்கு, யூலோத்ரிக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பைரோகைரா. இந்த ரெண்டுமே ஃபிலமெண்டஸ். ஓல்வாக்ஸ் கொலோனியல், கிளமிடோமோனாஸ், குளோரெல்லா, இந்த ரெண்டுமே உங்களுக்கு யூனிசெல்லுலர் ஆல்கே. இன்னும் சாரா பத்தி உங்களுக்கு ஓல்ட் என்சிஆர்டில கொடுத்திருக்காங்க. சாரால ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஊகோனியம் சொல்லுவாங்க, மேல் செக்ஸ் ஆர்கன் ஆர்கிகோனியம். இது ஃப்ரம் ஓல்ட் என்சிஆர்டி. ஞாபகமா வச்சுக்கோங்க, சில டைம் அவுட் ஆஃப் என்சிஆர்டி மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். சாரா பிக்சர் இருக்கு ஓல்ட் என்சிஆர்டில, நீங்க பாத்துட்டீங்கன்னா கிளியரா பிக்சர் இருக்கு சாரா. இப்ப கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவங்களுக்கு சில டைம்ல இது ஞாபகம் வந்துச்சு, இந்த சாரா பத்தி கொஸ்டின் கொடுக்கலாமான்னு தோணும். அதனால ஓல்ட் என்சிஆர்டில இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் அதெல்லாம் கூட கொஞ்சம் ஞாபகமா வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த நிமோனிக், பியோஃபைஷியா. இது நம்ம பிரவுன் ஆல்கேன்னு சொல்றோம், பிரவுன் ஆல்கே. ஓகே, இந்த பிரவுன் ஆல்கே ரொம்ப ஈஸியான நிமோனிக், செல்ஃப் டிஃபென்ஸ். அவ்வளவுதான், நீங்க அதுக்கு ஞாபகம் வச்சா போதும். செல்ஃப் டிஃபென்ஸ். எஸ் ஃபார் சர்காசம், E for ectocarpus, L for laminaria, F for fucus, D for dictyota. அவ்வளவுதான். சர்காசம், எக்டோகார்பஸ், லாமினேரியா, ஃபியூகஸ், டிக்டியோட்டா. இது செல்ஃப் டிஃபென்ஸ். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? நீங்க திருப்பி திருப்பி கூட இது படிக்க தேவையில்லை, ரீகால் பண்ண தேவையில்லை. உங்க மைண்ட்லயே ஒரு ஆக்டிவ் ரீகாலர் இது இருக்கும். அது ரொம்ப ஈஸியான ஒரு நிமோனிக்.
அதுக்கப்புறம் ரோடோஃபைஷியா, இது நிறையவே தெரியும் நம்மளுக்கு. ரெட் ஆல்கே, ரோடோஃபைஷியா இஸ் none other than ரெட் ஆல்கே. ரொம்ப சிம்பிள், பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன், அவ்வளவுதான். சோ பி ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் டபுள் பிஜி நினைச்சுக்கோங்க. பி ஃபார் போர்ஃபைரா பாலிசைஃபோனியா, ஜி ஃபார் கிராசிலேரியா ஜெலிடியம். இதுக்கு ரெண்டுமே சேர்த்து அகாரோஃபைட்ஸ் சொல்லுவாங்க. அகாரோஃபைட்ஸ்னா அகார் அகார் வந்து இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அதனாலதான் இது அகாரோஃபைட்ஸ். இந்த நிமோனிக் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, ரொம்ப சிம்பிளான நிமோனிக், நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். ஓகே, இதுக்கு அடுத்து நீங்க போனீங்கன்னா ஃபங்கை, ஃபங்கையோட நிமோனிக்ஸ் வந்து இன்னும் ஈஸியா இருக்கும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுவும் இந்த ஆல்கேலியே சில கண்டென்ட்ல இருக்கிற எக்ஸாம்பிள் சேர்த்து நான் இன்னும் கொஞ்சம் நிமோனிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ கைஸ் ஆல்கேலியும் இன்னும், ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டீங்கன்னா நியர்லி 70 ஸ்பீஷஸ் ஆஃப் மெரைன் ஆல்கே இஸ் கன்சியூம்ட் as ஃபுட். 70 ஸ்பீஷஸ் ஆஃப் மெரைன் ஆல்கே ஃபுட்டா கன்சியூம் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துட்டீங்கன்னா பிஎஸ்எல், நீ உங்களுக்கு ராக்கெட் ஞாபகம் இருக்கா? பிஎஸ்எல்வின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ராக்கெட் நேம் ஞாபகமா வச்சுக்கோங்க, பிஎஸ்எல்வி. ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் ஞாபகமா வச்சுக்கோங்க, பிஎஸ்எல், போர்ஃபைரா சர்காசம் லாமினேரியா. பாருங்க எவ்வளவு சிம்பிள், எவ்வளவு ஈஸி. பிஎஸ்எல், போர்ஃபைரா சர்காசம் லாமினேரியா. 70 ஸ்பீஷஸ் ஆஃப் மெரைன் ஆல்கே இஸ் யூசுவலி கன்சியூம்ட் as food. நெக்ஸ்ட் இன்னும் பார்த்துட்டீங்கன்னா ஓல்ட் என்சிஆர்டில ஜெனரேஷன்ஸ், ஸோ ஜெனரேஷன்ஸ்ல உங்களுக்கு இந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ கெல்ப்ஸ், எக்டோகார்பஸ், பாலிசைஃபோனியா, இந்த மூணுமே ஹாப்ளோடிப்ளான்டிக். இதுக்காக நிமோனிக் தான் கெப்ட். ரிமெம்பர் கெப்ட், இந்த லாஸ்ட் வேர்ட் விட்டுடுங்க, கேஇபி, இந்த ஃபர்ஸ்ட் 3 வேர்ட்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கே ஃபார் கெல்ப்ஸ், இ ஃபார் எக்டோகார்பஸ், பி ஃபார் பாலிசைஃபோனியா. இந்த மூணுமே சேர்த்து ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிளுக்கு வரும். பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல. சோ இன்னும் ஈஸியா இருக்கும், ஃபங்கை இன்னும் ஈஸியா இருக்கும், ஆல்கே விட இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க ஃபியூகஸ், ஃபியூகஸ் வந்து டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். இது வந்து நிறைய வாட்டி क्वेश्चनா கொடுத்திருக்காங்க. இது எப்படி மேம் டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் ஞாபகம் வைக்கிறதுனா, ரொம்ப சிம்பிளா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ட்ரிக் சொல்றேன். நீங்க பாருங்க ஃபியூகஸ்ல எவ்வளவு யூ இருக்கு, 1 2. சோ அதனால டிப்ளான்டிக் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு, ஃபியூகஸ் டிப்ளான்டிக், ஏன்னா அதுல 2 யூ இருக்கு. ஓகே, சோ கைஸ் வில் கோ டு தி நெக்ஸ்ட். ஃபங்கை பார்க்கலாமா? ஃபங்கைல இருக்கிற இந்த இது டிஃபரன்ஸ் கூட, இது கிளாसेस. ஃபங்கைல இருக்கிறது இது எல்லாமே வாட் இஸ் தி கேட்டகரி ன்னு கேட்பாங்க. இது கிளாसेस. ஃபைகோமைசிட்டிஸ் ஆல்கல் ஃபங்கை, ஆஸ்கோமைசிட்டிஸ் சாக் ஃபங்கை, பெசிடியோமைசிட்டிஸ் கிளப் ஃபங்கை, டியூட்டரோமைசிட்டிஸ் ஃபங்கை இம்பர்ஃபெக்ட்டா. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. சோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறோம். ஃபைகோமைசிட்டிஸ் ஆல்கல் ஃபங்கை மோஸ்ட்லி அக்வாட்டிக்கா தான் இருக்கும். see RAM, ram, just name, just remember the name, ram. R for rhizopus, bread mold, நம்மளுக்கு bread மேல வருமே ஒரு dusted கலர்ல இருக்கும், அதுதான் rhizopus. A for albugo, obligatory parasite on mustard plant. mustard plant இருந்தனால தான் இது இருக்கும், mustard plant இல்லனா இந்த albugo இருக்காது. அதுக்கு அப்புறம் M for mucor, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். RAM, ram, rhizopus, albugo, mucor. நெக்ஸ்ட் ஆஸ்கோமைசிட்டிஸ், இதுக்கு மட்டும் நீங்க ஒரு புது வேர்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்டி பான்சி. ஜஸ்ட் ரிமெம்பர் எம்டி பான்சி. ஓகே, சோ எம்டி பான்சி இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ், எம்டி. எம்டி இது வந்து எடிபிள் டெலிகசிஸ். ஸோ பீஸாஸ் பாஸ்தாஸ்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இதுக்கு ஒரு பஞ்சன்ட் ஸ்மெல் இருக்கும், அதனாலதான் இது ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ். அதுக்கப்புறம் பென்சிலியம், தி ஆன்டிபயோட்டிக். ஏ ஃபார் ஆஸ்பர்கில்லஸ், நீங்க ஆஸ்பர்கில்லஸ் பார்க்கணும்னா ரொம்ப ஈஸி. நம்ம ஆனியன் மேல ஒரு பிளாக் கலர் டஸ்டடா ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும், தட் இஸ் நத்திங் பட் ஆஸ்பர்கில்லஸ். அண்ட் என் ஃபார் நியூரோஸ்போரா, ஸோ ஜெனட்டிக் ஒர்க்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க நியூரோஸ்போரா. அதுக்கப்புறம் சி ஃபார் கிளாவிசெப்ஸ், ஒய் ஃபார் ஈஸ்ட், யூனிசெல்லுலர் ஃபங்கை. ஓகே, கிளாவிசெப்ஸ் வந்து உங்க இதுல இருந்து ட்ரக் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரக்னால உங்களுக்கு ஹாலுசினோஜன்ஸ் அதெல்லாம் வரும், கிளாவிசெப்ஸ். அண்ட் நெக்ஸ்ட், ஸோ கைஸ் பெசிடியோமைசிட்டிஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பிஐஎஸ் பாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பி ஃபார் புசீனியா, ஏ ஃபார் அகாரிகஸ் காமன் மஷ்ரூம், எஸ் ஃபார் ஸ்மட், இதுக்கு வந்து உஸ்டிலாகோ. நிறைய பேர் எங்க கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா புசீனியா ரஸ்ட், உஸ்டிலாகோ ஸ்மட். இது வந்து எப்படி ஞாபகம் வைக்கிறது பாருங்க, RUPU அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, RUPU காம்பினேஷன். ஸோ ரஸ்ட் புசீனியா, ஸ்மட் உஸ்டிலாகோ. இப்போ ரஸ்ட் நீங்க ரஸ்ட் புசீனியா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மீதி இருக்கிறது ஸ்மட் உஸ்டிலாகோ தானே. பிஏஎஸ் பாஸ், அவ்வளவுதான், சிம்பிள். புசீனியா, அகாரிகஸ் அண்ட் ஸ்மட்.
And next, finally, deuteromycetes, சியட்டிகாட். இது வந்து அங்கேயும் போகல, எங்கேயும் போகல. ஏன்னா உங்களுக்கு ஆஸ்கோமைசிட்டிஸ் டியூட்டரோமைசிட்டிஸ்க்கு போகல, அது வேற எதுக்கு போகல, நடுவுல இருக்கு கேட் மாதிரி. ஸோ கைஸ், C for கோலிட்ரைக்கம், A for ஆல்டர்னேரியா, T for ட்ரைகோடர்மா. பாருங்க எவ்வளவு சிம்பிளா ஈஸியா நிமோனிக்ஸ் பண்ணிட்டோமோ. நிமோனிக்ஸ்னா இந்த மாதிரி தான் பண்ணணும், ரொம்ப ட்ரிக்கியா, ரொம்ப சிம்பிளா இருக்கணும், ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி பாருங்க, நம்ம இது வரைக்கும் ஒரு 50 எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே ஒரு சிம்பிளா நிமோனிக்ஸ்ல படிச்சுட்டோம்ல. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வரப்போற கிளாஸஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே படிக்கும் போது நீங்க நார்மல் டே டு டே லைஃப்லயே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ரிமெம்பர், ஆல்வேஸ் லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் ஃபன் when you make it very interesting. So guys, thank you very much. Your Sangeeta ma'am, மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. உங்களுக்கு இந்த நிமோனிக் பிடிச்சிருக்குன்னா, உங்களுக்கு ஏதாவது நிமோனிக் புதுசா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா அது கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்க கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க இங்க இன்னும் வேற ஏதாவது கிரியேட் பண்ணணுமா, ஏதாவது டெவலப் பண்ணணுமா, சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ற மாதிரி ரொம்ப ட்ரை பண்றோம். ஸோ கைஸ், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் வேதாந்து நீட் வெற்றி. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப புதுவா கண்டென்ட். இந்த நீட் 2026க்கு நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரேங்க் வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூ வில் நெவர் ரிக்ரெட் அண்ட் வி ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.